Hello everyone, welcome back to my channel. This is Brinda Vijayram. So, ரொம்ப நன்றி first of all for your love and support. ஏன்னா நிறைய பேர் டெய்லி மெசேஜஸ் பார்க்குற, கமெண்ட்ஸ் பார்க்குற அண்ட் உங்களோட வேல்யூபிள் வேர்ட்ஸ் இட் ரியலி பூஸ்ட் மீ அப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நீங்கள் நார்செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஜாப் போயிட்டே நர்சிங் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்க ஒரு நார்செட் 9க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தான். பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, எனக்காக செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி சொல்லுங்க, டைம் ஸ்கெட்யூல் மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. அண்ட் என்னால் முடிஞ்ச வரையும் வந்து ஐ ஹவ் மேட் அ ஸ்டடி பிளான் அண்ட் ஐ ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ எதுவுமே நம்ம வந்து படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை கண்டிப்பாக போடணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். நான் ஏன் வந்து 24 hours ஐ மீன் டெடிக்கேட்டடாக நார்செட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக போடாமல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஜாப் போயிட்டுருக்கவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம வந்து வீட்டில இருந்து படிக்கிறோம் அப்படின்னா எனிவே நமக்கு வந்து டைம் இருக்க தான் போகுது, நம்ம படிக்க தான் போகிறோம். ஸோ மேபி தே மைட் ஹாவ் சம் கன்ஃபியூஷன்ஸ், பட் அவங்களுக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ உங்களுக்கு அதாவது டெடிக்கேட்டடாக நார்செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இஃப் ஐ கெட் மோர் கமெண்ட்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி டூ. அண்ட் ஜாப் போயிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது, கிடைச்ச டைமை மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் ஜாப் போயிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம படிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும். ஸோ நீங்கள் ஜாப் போயிட்டு இருந்தாலும் பயப்படாம படிங்க. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ரெடி? ஒரு நோட்டும் பென்னும் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் சொல்ல போற பிளான் வந்து ஒரு 60 டேஸ்க்கான பிளான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூனையும் விட்டுடலாம், செப்டம்பரையும் விட்டுடலாம். பிகாஸ் செப்டம்பர் நீங்கள் வந்து எந்த நியூ திங்ஸுமே படிக்கக்கூடாது. ஓகே, இது வந்து யாராக இருந்தாலும் சரி, செப்டம்பர் நியூ திங்ஸ் படிக்காதீங்க. பிகாஸ் செப்டம்பரில் தான் வந்து மோஸ்ட்லி எக்ஸாம் இருக்கும். இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஸ்டில் செப்டம்பரில் தான் இருக்கும். டேட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஓகே, ஸோ செப்டம்பர் மந்த் ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன். நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை திரும்ப 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 அரைச்சமாவே அரைக்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து படிக்கிறது தான் வந்து செப்டம்பர் மந்த்ன்னு அதை ஒதுக்கிடலாம். ஓகே, ஒன்லி ஃபார் ரிவிஷன். ஸோ ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 60 டேஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு வீக். ஓகே, ஸோ வீக்லி ஒரு சைக்கிள் மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா? மீன்ஸ் ஒர்க்கிங் டேஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமும் அண்ட் உங்களுக்கு ஆஃப் டேஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த ஆஃப் டேஸில் எங்கேயும் வெளியே போகாமல், பிகாஸ் இன்னொரு 2 months தான் இருக்குது. ஸோ உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் டெடிக்கேட்டடாக படிக்கணும். ஓகே, ஸோ என்ன ஒரு இவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணுறோம், ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா, ஒரு நாள் நம்ம வெளியே போகக்கூடாதா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இருக்கும் தான், ஐ நோ. பட் ஸ்டில் உங்களுக்கு கொஞ்ச நேரத்து ஹாப்பினஸ் வேணுமா இல்லை லைஃப் லாங் செட்டில்மெண்ட் வேணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கோங்க. சி, நைட் டியூட்டி இருக்கவங்களுக்கு அப்சல்யூட்லி வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஜஸ்ட் try to sacrifice your sleep for at least ஒரு 3 hours. ஓகே, சரி, நம்ம மார்னிங் வந்து தூங்குவோம் அண்ட் அகெயின் ஈவினிங் தான் லைக் 6 o'clock அந்த மாதிரி தான் வேக்கப் ஆகும் அண்ட் தென் அகெயின் டியூட்டி. ஸோ அப்படி தான் இருக்கும். ஐ நோ த டிஃபிகல்டிஸ், பட் ஸ்டில் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours வந்து கொஞ்சம் அர்லியராக எந்திரிச்சிட்டு யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம். ஓகே, பிகாஸ் நான் ஏன் நைட் டியூட்டி டைம்லையும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours படிக்க ஓகே 2 to 3 hours கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 1 or 1.5 hours. ஓகே, ஏன்னா டச் விட்டுரும். ஓகே, நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும்
ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஐ திங்க் ஸோ லைக் ஒரு 8 to 10 days அதுவும் நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு 10 days ஃபுல்லாக நம்ம வந்து படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து புக் எடுக்கும்போது இட் வில் லுக் நியூ. ஓகே, நம்ம படித்த விஷயமாவே இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஐயோ இது படிச்சோமா அப்படின்னு இருக்கும். ஸோ நைட் டியூட்டிலையும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் முன்னாடி படித்த ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா நியூ ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் படிக்கிறதோ, இல்லை வந்துட்டு எம்சிக்யூஸ் பார்க்குறதோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. I know it's difficult, night duty people, but still we have to put some efforts, right? And okay, and duty time la in case if you get some time நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துட்டு போய் கொஞ்சம் ரிவைஸ் பண்றதோ அப்படி கூட ட்ரை பண்ணலாம். that's my suggestion because நான் அப்படி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். பட் இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ உங்களால் முடியாது அங்கே ஃபுல் ஒர்க் லோட் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours வந்து படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஆஃப் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 6 to 8 hours வந்து படிக்கணும். ஓகே, ஸோ டோட்டலாக நம்ம 60 daysக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இட் ஷுட் பி லைக் அ சைக்கிள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டேஸ் ஒதுக்குறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் 10 days. And pharmacology 6 days, mental health nursing 5 days, child health nursing 5 days, OBG 5, and CHN community health nursing 4 days, nursing foundation 4 days, anatomy physiology microbiology இது எல்லாமே வந்து சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்து 4 days, aptitude and reasoning 3 days, GK aptitude reasoning 3 days, MCQs practice, கிராண்ட் அந்த மாக் டெஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணுறது அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 days. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்க டைமில் இஃப் யூ கெட் எனி டைம் கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் சரி, யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் இட் ஃபார் ரிவிஷன். ஓகே, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, படித்ததையே படிக்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், பட் this will help you. Revision will definitely help you. Okay, and நான் வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கான வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நார்செட்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இப்போ வந்து இந்த வீக் இந்த சப்ஜெக்ட் படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ணணும். ஓகே, வீக் 1 and 2 அதாவது 2 வாரத்தில் நீங்கள் வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்கோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லைக் கார்டியோவாஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி, ஜிஐ, ரீனல், எண்டோக்ரைன் இதெல்லாம் வந்து முடிக்கணும். ஓகே, ஸோ ஒர்க் டேஸ், அதாவது ஒர்க் டேஸ்னால் மண்டே டு ஃப்ரைடேன்னு கிடையாது, எல்லாருக்கும் ஷிஃப்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஷிஃப்ட்டு நீங்கள் போயிட்டுருக்க டேஸில் 1 hour வந்து டாபிக் படிக்கிறதுக்கு, டாபிக் ஒரு நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்ச நோட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு, அண்ட் இன்னொரு 1 hour வந்து MCQs ப்ராக்டிஸ், அட்லீஸ்ட் 50 MCQs பர் டே வந்து பார்க்கணும். ஓகே, அண்ட் 30 minutes வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு ஒதுக்கலாம். ஓகே, நீங்கள் படித்த அந்த 1 hourல படித்ததை அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 minutes, 1 hour ப்ளஸ் அதுக்கு முன்னாடியும் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதையும் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes வந்து ஒதுக்கிடுங்க. அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் ஆஃப் டேல இருக்கீங்க, ஓகே, ஆஃபாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னேன் 6 to 8 hours வந்து படிக்கணும். ஸோ அப்போது 4 to 5 hours யூ கேன் ஸ்டடி டீப்பாக, அந்த டாபிக் எடுத்து படிக்கிறது, நோட்ஸ் படிக்கிறது. ஓகே, நிறைய எலாபரேட் பண்ணி படிக்கிறதுனா அந்த ஹவர்ஸில் படிக்கலாம். அண்ட் 2 hours வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து MCQ ப்ராக்டிஸ்க்கு ஒதுக்கலாம். ஓகே, கிளியர்? ஸோ வீக் டேஸில் அட்லீஸ்ட் 3 to 4 hours படிக்கணும். அண்ட் ஆஃப் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஸ்டடி ஃபார் லைக் 6 to 8 hours. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீக்கில் மெடிக்கல் சர்ஜிக்கலோட டாபிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஸ்டடி த பேலன்ஸ் டாபிக்ஸ் ஆல்சோ. சி, இது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஏன் அது மட்டும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, மெயினாக பிகாஸ் நம்ம வந்து 60 daysக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் இப்போ நெருங்கிடுச்சு இல்லையா, ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா ரிமைனிங் அந்த சின்ன சின்ன டாபிக்ஸ் இன் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்கும் கூட நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் 2 weeks. ஓகே, 2 weeksல நம்ம கண்டிப்பாக மெட்சர்ஜ் வந்து முடிக்க முடியும், பட் யூ ஹாவ் டு புட் சம் எஃபர்ட்ஸ். ஓகே, ஸோ வீக் 3 இஸ் ஃபார்
மென்டல் ஹெல்த் நர்சிங் அண்ட் ஃபார்மகாலஜி. ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் எதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு, இல்லாட்டி இதுவரையும் நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிவு பண்ணிவிட்டு டாபிக் வைஸ் கூட படிக்கலாம். ஓகே, சரி 1 hour வந்துட்டு கம்ப்ளீட்டாக டாபிக் படிக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 hour வந்து எம்சிக்யூஸ் பாருங்கள். பிகாஸ் ஃபார்மகாலஜி எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் சைக்காட்ரிக் ஆல்சோ. ஓகே, அந்த தெரப்பீஸ், ட்ரீட்மெண்ட்ஸு, ட்ரக் ஆஃப் சாய்ஸஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் படிங்க. லாஸ்ட் வீக் எம்சிக்யூ ப்ராக்டிஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா அதோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வி ஷுட் கனெக்ட் ஈச் வீக். அந்த வீக் படித்தது அந்த வீக் கூட போயிடணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா, ஸோ ஒரு ரிவிஷன் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 4th வீக் வந்துட்டு ஃபார் பீடியாட்ரிக்ஸு, அதில் வேக்சினேஷன்ஸ் அதெல்லாம் அண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 minutes to 1 hour we have to see about the growth and development, immunization chart. அடுத்து 1 hour வந்து சிஸ்டம் வைஸ் பீடியாட்ரிக் எம்சிக்யூஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பார்க்கணும். ஸோ எல்லா வீக்குமே வீக் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டேயில் அட்லீஸ்ட் ஒரு 3 hours உங்களோட டைமை பொறுத்து. ஓகே, சுத்தமாக டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த 1 hour 45 minutes இந்த ஒன் hour ஃபார் எம்சிக்யூஸ் வந்து யூ கேன் ஃபாலோ. பட் இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து 3 to 4 hours வரையும் கூட படிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் எலாபரேட் இட். இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். ப்ளஸ் உங்களால் முடிஞ்ச வேறு ஏதாவது டாபிக் முடிஞ்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் வந்து நான் ரிவிஷன் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இன்னும் நிறையா பண்ணணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் அப் டு யூ. பட் டெடிக்கேட்டடாக வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ ஒவ்வொரு வீக்கும் வந்து நான் இதுதான் படிக்க போகிறேன்னு பிளான் பண்ணிவிட்டு யூ கேன் கோ அஹெட். ஓகே, நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக செமஸ்டருக்கு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் எழுதி வைங்க. ஓகே, நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும் சரி, ஆர் நீங்கள் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் எனஃப். ஓகே, அவங்க பிடிஎஃப் பிபிடியில் போடுறாங்க அப்படின்னா அங்கே போடுற எல்லாமே எழுதணும் அப்படின்னு கிடையாது. அவங்களே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யூ வில் நோ ஓகே எம்சிக்யூ பாயிண்ட்ஸ் எது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை மட்டும் எழுதுனா போதும். ஓகே, ஆல்சோ பீடியாட்ரிக் டாபிக் முடிஞ்சோடனே அதோட எம்சிக்யூஸும் பார்க்கணும். டெய்லி அட்லீஸ்ட் வந்து 50 MCQs பார்க்கணும். அதுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. அண்ட் week 5 இஸ் ஃபார் OBG, obstetric அண்ட் ப்ளஸ் நியூட்ரிஷனும் கூட அதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர், PPH, ஃபீட்டல் மானிட்டரிங், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. 1 to 2 hours வந்து டாபிக் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் 1 hour ஃபார் MCQs அண்ட் இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே வந்து அந்த MCQஸ்லேயே நீங்கள் பார்க்கணும். அடுத்து ஆஃப் டேஸில் கம்ப்ளீட்லி ரிவைஸ் தட் அந்த OBGயோட எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் practice questions. Okay, and 6th week is for community health nursing and nursing foundation. Okay, see ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். பட் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் அதை பற்றி ஹெல்த் ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அண்ட் நர்சிங் ஃபவுண்டேஷனில் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். எல்லா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் the communication skills, nursing processes அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ week 7 வந்து நம்ம மைனர் சப்ஜெக்ட்ஸ்க்காக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆப்டிடியூட் ரீசனிங், அதுவும் வந்து ஒரு 3 days அட்லீஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கணும். ஆப்டிடியூட் ரீசனிங் எங்கே பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. டார்கெட் ஹையோட பேக் சைட் தட் இஸ் இனஃப் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப வந்து பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும்னா வந்து ஒரு தமிழ் யூடியூப் சேனல் இருக்குது ஃபார் ஆப்டிடியூட்காகவே. ஸோ ஐல் பி பின்னிங் தட் இன் மை டிஸ்கிரிப்ஷன். நான் வந்து அந்த வீடியோஸையும் நான் வந்து ரெஃபர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து உங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி மைனர் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து week 7 எடுத்துக்கோங்க. week 8 இஸ் ஃபார் ஃபைனல் ரிவிஷன். ஓகே, நம்ம வந்து டோட்டலாக 8 weeks பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா,
ஸோ 8th வீக் வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் ஆன் ஈச் டாபிக். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டேன், பட் டாபிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், அது எப்பப்போ படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். இட்ஸ் அப் டு யூ. 8th வீக் ஐ டோல்ட் யூ ஃபைனல் ரிவிஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த புது விஷயத்தையும் படிக்க வேண்டாம். ஸோ 8 வீக்ஸ்க்கான, அதாவது 60 டேஸ்க்கான ஒரு ஓவரால் பிளான் நான் கொடுத்துருக்கேன். எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த வீக் வந்து படிக்கணும் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை. அது நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அந்த வீடியோ பாருங்க அண்ட் அதை ரெஃபர் பண்ணுங்க. அந்த டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறமா இருக்க ரிமைனிங் டாபிக்ஸ் யூ கேன் லேர்ன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபிக்ஸ் த டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டடி. ஓகே, ஸோ என்ன நீங்கள் படித்தாலும் சரி, ரிவிஷனை ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. பிகாஸ் ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து இருந்து படிக்க கான்செப்ட் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். ரொம்ப வந்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எதுக்கு நான் இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் வந்து வீட்டில் இருந்தும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், வேலைக்கு போயிட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஐ நோ த ஸ்ட்ரகிள். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு சலிச்சு போயிடும், எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் அதை விடாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் மீ. என்னால் முடிஞ்ச வரையும் டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.